பட்டாளத்துல இருந்து இப்பதான் வர்றியா? சொந்த வீடு தானப்பா, கதவை தட்டிட்டு போக வேண்டியதானே? பொண்டாட்டி முன்னாடி போய் திடீர்னு நிக்கணும், அப்பதான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். 10 மாசம் கழிச்சு வரல. ஓ, அந்த விஷயமா? நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த வீட்டுல போய் பிள்ளைங்களை கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த மூலிகை பாலை குடி. குடிக்க முடியாதுங்க. மூலிகை பால் வேண்டான்னு சொன்னேன்ல. இங்க வாடா. ஆசையா கூப்பிடுறீங்க, வரனே. என்னன்னாச்சு? சாப்பிட. ஓ, சாப்பாடுல உப்பு இருக்காண்ணாச்சு? உப்பு இல்லாத சாப்பாடை நான் சாப்பிடுறது இல்லை அண்ணாச்சு. நான் தான் நேர்மையா உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ சாப்பிடு. சும்மா சாப்பிடுனாச்சு. சாப்பிடுனா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க வாழ்த்துக்களோட உங்க முன்னாடி என் பொண்ணு மாயாவுக்கும் மிஸ்டர் ஜப்பானுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்டர் ஜப்பான் துபாயிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருடைய அப்பா மிஸ்டர் உங்க பேர் என்ன? துபாய் கொண்ட சோழ பாண்டியன். உட்காருங்க. பாருங்க, என்ன குஷிப்படுத்த ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாடட்டுமா துபாய் சார்? யார கேட்ட அந்த கூட்டத்துல பாட்டு பண்ண? நான் யாரடா கேட்கணும்? மாப்பிள்ளதான் துபாய் மாப்பிள்ள. கொஞ்சம் தண்டு வேலைய தெரியும். ஜூடோ ரத்தினத்தை சவுதி அரேபியா வரவழைச்சு கத்துக்கிட்டேன். கராத்தே, குங்ஃபு, யாஹூ. கதாநாயகி வருகிறார். பராக் பராக் பராக். யோ கம்மிடியா, அப்பா அம்மா பேசாம இருக்காங்க, நீ வெறும் ஜாலரா தானே? ஏன் சொல்ற? ஆளுயர மாலை சம்மந்தி அம்மாவுக்கு துபாய் எண்ணெய் கிணறுடைய எளிய காணிக்கை. யாராவது போட்டோ எடுக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்கெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்தோம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய இளைய பூபதி இல்ல. இவர் யார் தெரியுமா? கொலப்பை சுமத்தி 14 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே, அந்த குழந்தைசாமி. நமஸ்தே. பிச்சைக்காரியா ரோட்ல அலையோடப்பட்ட குழந்தைசாமியோட மக உமா. வணக்கம். உமாவோட கூட பிறக்காத அண்ணன் ஜப்பான். சிங்கப்பூர் யாமகுச்சி சிங்க பெருமாள் கோயில். అయితే என்ன துருத்துன்னு முடிக்கிற? நட நடடி. అయితే என்ன 2 பேரும் ஜோடியா போஸ் கொடுக்குறீங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியமா? எனக்கா? நெவர். உங்க எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிக்க போகுது. முதலாளியம்மா, இந்த நிலைமையிலையும் எப்படி உங்களால இவ்வளவு நிதானமா பேச முடியுது?
அதான் சத்தியவதி. இந்த சத்தியவதிய பத்தி போக போக புரிஞ்சுக்குவீங்கன்னு அடிக்கடி சொல்லுவனே, இப்ப புரிஞ்சுக்க போறீங்க. என் மண்டைக்குள்ள மூளைங்கிற ரூபத்துல ஒரு கம்ப்யூட்டரே வேலை செய்யுது. அந்த கம்ப்யூட்டரோட மெயின் சுவிட்ச், அந்த கம்ப்யூட்டரோட மெயின் சுவிட்ச் நாங்க ஏற்கனவே இளைய பூபதி திடீர்னு கடத்தப்பட்டான். பணத்தை கொடுத்த உடனே கொண்டு வந்து விட்டாங்க. அன்னைக்கு அந்த கோயில்ல சித்தி பயமா இருக்கு, சித்தி பயமா இருக்குன்னு என்ன கட்டிக்கிட்டு அழுதானே, ஞாபகம் இருக்கா? அந்த அணைப்புல, அந்த கைகள்ல அன்னைக்கே ஒரு மிருக பலத்தையே நான் கண்டேன். இளைய பூபதி வீரனா மாத்தப்பட்டிருக்காங்கிற சந்தேகம் எனக்கு அன்னைக்கே வந்துச்சு. மிஸ்டர் ஜப்பான், என் வீட்டு மாப்பிள்ள என் பொண்ணு சொன்னாலேன்னு இவரை சந்திக்க ஹோட்டலுக்கு போனேன். அங்க இவர் பேசின இங்கிலீஷ், இவர் நடந்துகிட்ட முறை, இதெல்லாம் இவர் ஒரு கோடீஸ்வரனா இருக்கவே முடியாதுன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஹோட்டலுக்கு வர எல்லாருக்கும் ஜப்பான் வேலை கொடுக்கறாரு, ஒரே ஒரு பொண்ணை தவிர. அவ கெஞ்சுரா, கதறா, அழுவுறா. அவருக்கு மட்டும் வேலை இல்லைங்கிறார். ஏன் அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு பரிதாபத்தை வரவழைக்க அந்த எதிரியை ஏன் வெளியே விட்டு வைக்கணும்? அதான் அவளையும் பங்களாக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்தது துபாய் கோடீஸ்வரர், துபாய் கொண்ட சோழ பாண்டியன். இவரை பார்த்த உடனே இவர்தான் குழந்தைசாமின்னு நல்லா புரிஞ்சு போச்சு. அதை ருஜுப்படுத்ததான் என் புருஷன் படத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன். படால்னு காலில் விழுந்துட்டார். அவரே அவரை காட்டி கொடுத்துட்டார். வெளியில இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஒட்டு மொத்தமா உள்ள கொண்டு வர நினைச்சேன், கொண்டு வந்துட்டேன். ஜெயிச்சது நானா இல்ல அவங்களா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க எப்படி வந்து மாட்டிட்டீங்க? யாரு, நானா? ஏண்டா கண்ணா, இவ்வளவு முன்னேற்பாடா இருந்தனா எனக்கு துப்பாக்கியில இருந்த குண்டுகளை எடுக்காம இருந்திருப்பேன். இளைய பூபதியை தவிர மத்த 3 பேரையும் நம்ம ரகசிய இடத்துல அடைச்சு வைங்க. நாளை காலையில நம்ம பங்களா வாசல்ல நான் ஊரை கூட்டுறேன். நான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ கையில கை குழந்தையோட நாளைக்கு அங்க வரா. இளைய பூபதி என்ன கெடுத்துட்டா, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றா. இளைய பூபதியும் ஊர் மக்கள் முன்னாடி அதை ஒத்துக்கிறான். கல்யாணம் நடக்குது, இளைய பூபதி தாலியை கட்டுறான், மேரேஜ் உடனடியா ரெஜிஸ்டர் பண்றோம். சொத்தை எல்லாம் குழந்தை பேருக்கு மாத்திரம், அப்புறமா நம்ம பேருக்கு மாத்திக்கிறோம். சரிங்க, இதுக்கெல்லாம் இளைய பூபதி ஒத்துக்கலைனா நீங்க எதுக்கு இருக்கீங்க மேனேஜர்? அந்த ரகசிய அறையிலேயே உமா, ஜப்பான், குழந்தைசாமி எல்லாரையும் உடனடியா க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஓகே? இத பாருப்பா, அந்த பொண்ணையும் கை குழந்தையும் கூட்டிட்டு வா. சரி. உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். இந்த விஸ்வசாந்தி எஸ்டேட் முன்னேற்றத்துல என்ன விட உங்க எல்லாருக்கும் தான் அதிகம் பங்கு இருக்கு இல்லையாடா கண்ணா? செத்து போன என் கணவருடைய பேரு கெடாத வகையில சாப்பகலா கண்ணும் கருத்துமா இந்த எஸ்டேட்டை எப்படி பாதுகாக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப இந்த எஸ்டேட்ல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. அந்த தப்பு செஞ்சவங்க தைரியமா மனப்பக்குவத்தோட உங்க முன்னாடி ஒத்துக்க போறாங்க. நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி அந்த தவறை மன்னிச்சு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த சோஃபாவுக்கு ஒரு புது விருந்தாளியை கூப்பிட போறேன். அந்த 3வது சோஃபாவுக்கு வரப்போற புது விருந்தாளி யாரு? இந்த எஸ்டேட்ல யாரு என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கறத உங்க உத்தரவோட நான் சொல்லலாமா?
பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் இந்த எஸ்டேட்ல நடந்த ஒரு சின்ன தவற கூட தைரியமா வெளிப்படையா ஒத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம அம்மாவை தவிர வேற யாருக்கு வரும்? இந்த கூட்டத்துல நான் தான் உன் புருஷன்னு தைரியமா ஒத்துக்கிறியாடி? இந்த எஸ்டேட்ல என்ன தவறு நடந்திருந்தாலும் நம்ம அம்மா ஒரு தெய்வம். அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தவறை மறந்து மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். நான் உனக்கு கட்டின தாலி, நம்ம 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ, நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் பைக்குள்ளதான் இருக்கு. கூட்டத்துக்கு எடுத்து காட்டட்டு மாடி. வெளியில இருந்துட்டு உனக்கு வெடிகுண்டு வச்சாச்சு. கூடிய சீக்கிரத்துல நீ வெடிச்சு செதற போற. அதுக்குள்ள அவங்கள எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்களா? மரியாதை சொல்லுடி, சொல்லுடி. சொல்ல மாட்டேன். மகாஜனங்களே, வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுறேன். பவானி பங்களா அவுட்டர்ஸ்லதான் அவங்கள அடிச்சு வச்சிருக்கேன். எங்கடி இருக்கு அந்த பவானி பங்களா? அந்த பங்களா போய் எனக்கு தெரியும். வாங்க வரட்டுமா? என்ன தவறு நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். நான் உங்க குடும்ப வக்கீல், இந்த சொத்துக்கெல்லாம் பவர பட்டாணி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளிங்க நாங்க இருக்கிறோம். என்ன தவறு நடந்துச்சுன்னு எங்க கிட்ட சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, 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 சொல்லுங்கம்மா. இப்ப நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நீங்களாம் போலாம், நீங்களும் போலாம்.